Welcome to Chandru Max. நம்ம இந்த வீடியோல SSC GD 2022ல கேட்ட நம்பர் அனாலஜில உள்ள क्वेश्चंस பார்க்கலாம். ஏற்கனவே நம்பர் அனாலஜில வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி கோடிங் டிகோடிங் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் இதெல்லாம் இருந்தும் நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க SSC GD ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு ஷிஃப்ட்ல வந்து 2 क्वेश्चंस வரைக்கும் கேட்ட அந்த மாதிரி பட்ட டாபிக்ஸ் தான் எடுத்துறோம். சரியா? கண்டிப்பா பாத்துருங்க. இது பாருங்க, நம்பர் அனாலஜி அப்படினாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு டேபிள்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம 20 டேபிள்ஸ் வரைக்கும் மினிமம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் 30 வரை இல்லனா 25 வரைக்கும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இந்த 25 to 25 அதே மாதிரி கியூப்னா 25 to 25 to 25 இந்த மாதிரி 1ல இருந்து 25 வரைக்கும் இல்லனா 30 வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் அனாலஜி क्वेश्चन சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? क्वेश्चंस குள்ள போலாமா? லாஸ்ட் வீடியோல ஒரு क्वेश्चन உங்கள சால்வ் பண்ண சொல்லிருந்தேன். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பாக்கி இருக்க क्वेश्चंस போலாம். இதுதான் அந்த क्वेश्चन இல்லையா? பார்க்கலாமா எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 53 வந்து 7 ஆ மாறி இருக்கு, 77 10 ஆ மாறி இருக்கு. அப்ப 69 என்ன நம்பரா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அப்ப இதுவும் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஆப்ஷன்ல எல்லாமே கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இப்படி ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கலாமா? 7ல இருந்து 53 எப்படி வந்துச்சு? சின்னதுல இருந்து பெருசு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால இப்படி போலாமா? அதே மாதிரி 10ல இருந்து 77 எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி क्वेश्चन மார்க்ல என்ன நம்பர் இருந்தா 69 வரும் அந்த மாதிரி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 7ல இருந்து 53 வந்து 7 டேபிளுக்கு போகுமா? போகாது. கரெக்டா? அப்ப 53க்கு பக்கத்துல இருக்க எந்த நம்பர் வந்து 7 டேபிளுக்கு போகும்? நியரஸ்டா என்ன இருக்குன்னு பாருங்க, 56. ஒருவேளை இந்த 53 இருக்கிற இடத்துல 56 இருந்துச்சு அப்படின்னா 7 டேபிளுக்கு போகும். 7 into 8 பண்ணாலே 56. கரெக்டா? ஆனா இங்க என்ன இருக்கு? 53 தான் இருக்கு. அதாவது ஒரு மூணு நம்பர் குறைவா இருக்கு, -3. கரெக்டா? 7 into 8 னா 56, 56 minus 3 னா 53. அப்போ into 8 -3 into 8 -3. இதுதான் நம்மளோட லாஜிக். இந்த இதுல இருந்து இங்க. கரெக்டா? இதுதான் லாஜிக்காங்கறத இதுல போய் செக் பண்ணிடலாம். இந்த நம்பருக்கும் அந்த லாஜிக் வரணும் இல்லையா? அப்பதான் இந்த லாஜிக் கரெக்ட். இப்ப 10 into 8 னா என்னது? 80. 80 minus 3 னா என்னது? 77. கரெக்டா இருக்கா? அப்போ 53 7க்கும் சரி, 77 10க்கும் சரி இந்த லாஜிக் கரெக்டா வருது. செகண்ட் நம்பர் கூட into 8 பண்ணணும். அதுல இருந்து -3 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துரும். இதுதான் நம்மளோட லாஜிக். கரெக்டா? இதே லாஜிக் வந்து 53 7க்கும் வந்துச்சு, 77 10க்கும் வந்துச்சு. அப்ப இந்த லாஜிக்கை நம்ம இதுல ட்ரை பண்ணலாமா? क्वेश्चन மார்க் இருக்கிற இடம் தான் இந்த செகண்ட் பிளேஸ். அது நமக்கு தெரியாதனால x ன்னு வச்சுக்கலாமா? x into 8 -3 பண்ணோம்னா 69. இதுல இருந்து x into 8 னா 8x ன்னு அர்த்தமா? இங்க -3 அங்க போகும்போது +3 ஆயிருமா? அப்ப என்னாச்சு? 69 + 3 அப்படின்னா 72. இங்க 8 72 னா நமக்கு என்ன வரும்? 8 9s are 72. கரெக்டா? 9 எங்க இருக்கு? ஆப்ஷன் 4. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் நம்பர்ல இருந்து into 8 -3 பண்ண ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க, 31 14 ஆ மாறி இருக்கு, 23 10 ஆ மாறி இருக்கு. அப்ப 39 என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இது என்ன பண்ணலாம்? இதுவும் நமக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்னு இருக்கு. அப்ப நம்ம பின்னாடி இருந்து ட்ரை பண்ணலாமா? அதாவது 14ல இருந்து இது 31 எப்படி வந்துச்சு? அதே மாதிரி 10ல இருந்து 23 எப்படி வந்துச்சு? அப்ப இந்த நம்பர் என்னவா இருந்தா அதே லாஜிக் யூஸ் பண்ணும்போது 39 வரும். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? 14ல இருந்து 31 14 டேபிளுக்கு போகுமா? போகாது. 14 டேபிளுக்கு போறது வந்து 31க்கு நியரஸ்ட்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு வேல்யூ 14க்கு போகும். அது என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப 31 இருக்கிறதுக்கு பதிலா 28 இருந்துச்சுன்னா 14 டேபிளுக்கு போகும். நம்ம டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியா சொல்லிடலாம். 31க்கு பக்கத்துல இருக்க எந்த நம்பர் 14க்கு போகும்னு ஈஸியா சொல்லிடலாம். 14 into 2 பண்ணா 28. ஆனா இங்க என்ன இருக்கு? 31 இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த செகண்ட் இருக்க நம்பர் கூட into 2 பண்ணா 28, அது கூட +3 பண்ணா 31 வருது. into 2 +3 பண்ணாலே ஆன்சர் வருது. இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? இங்க 10 இருக்கு, இங்க 23 இருக்கு. 10 into 2 பண்ணா 20, 20 + 3 னா 23. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? into 2 + 3 அப்படிங்கிற லாஜிக் வந்து ரெண்டு இடத்துக்குமே வருது. அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக். இதே லாஜிக்கை இந்த क्वेश्चन மார்க்ல போட்ட ஆன்சர். क्वेश्चन மார்க் into 2. क्वेश्चन மார்க் என்னன்னு தெரியாது. அப்ப x into 2 னா 2x. அது கூட +3 பண்ணா இந்த 39. இதுல இருந்து 2x is equal to இந்த +3 எந்த சைடு போகும்போது -3 ஆயிடும், 36 ஆயிடும். கரெக்டா? இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 18 வரும். 18 2s are 36. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் லாஜிக். ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது into 2 + 3 பண்ணா வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க, 324 42 1715 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எல்லா क्वेश्चनமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் தெரியலன்ற பட்சத்துல வீடியோ பாத்துக்கலாம். சரியா? அது நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாத்துங்க எல்லா क्वेश्चनமே. சரி, இது பாருங்க. இது வந்து எப்படி பார்க்கலாம், பின்னாடி இருந்து பார்க்கலாமா? 4ல இருந்து 320 எப்படி வந்திருக்கும், 2ல இருந்து 40 எப்படி வந்திருக்கும். இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்க லாஜிக்கை யூஸ் பண்ணி क्वेश्चन மார்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, 4ல இருந்து 320 எப்படி வந்திருக்கும். 4 டேபிள்ல 320 வருமா? 8 4s are 32 தானே. இது கூட இன்னொரு 0 போட்டா 320 வந்துரும். அப்போ 4 into 80 பண்ணாலே 320 வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 40 இருக்கு. 2 கூட என்ன பண்ணா 40, 2 கூட 20 பண்ணாதான் 40. இங்க 80 மல்டிபிள் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல 20 மல்டிபிள் பண்ணிருக்கோம். ரெண்டும் வேற வேற நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன லாஜிக் அப்படிங்கிறது தெரியல. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், இது டேபிள்ஸ்க்கு போகுது, ஆனா ரெண்டும் வேற வேற மல்டிபிள் ஆகுது. கரெக்டா? வேற வேற நம்பர் கொண்டு நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்போ அந்த லாஜிக் வரல. வேற ஏதாவது ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், இங்க 16 இருக்கா, இங்க 320 இருக்கு. 16 கூட 16 2s are 32, 16 கூட 20 மல்டிபிள் பண்ணாலே 320 கரெக்டா வருது. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட 20 மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வருது. அதே மாதிரி இங்க பாக்கலாமா, இந்த 2 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணும், 4 வருது. 4 கூட 10 மல்டிபிள் பண்ணாதான் 40. இங்க 20 மல்டிபிள் பண்ணிருக்கோம், இங்க 10 மல்டிபிள் பண்ணிருக்கோம். ரெண்டும் வேற வேற நம்பர்ஸ். சோ ஸ்கொயர் பண்ணும்போது அந்த லாஜிக் எந்த லாஜிக்குமே காமனா வரல. கியூப் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இங்க ரொம்ப பெரிய நம்பர் தானே இருக்கு. 4 கியூப் பண்ணா கூட நமக்கு 64 தான். இதை விட பெரிய நம்பர் வரல. கரெக்டா? இப்போ 64 இருக்கா, 64க்கும் 320க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ராக்சிமேட்டா 5 கொண்டு மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? இங்க 20 30 320 பெர்ஃபெக்ட்டா வருது. அப்போ இத கியூப் பண்ணிருக்கோம், கியூப் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணிருக்கோம். இத கியூப் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணா 320 வருது. அதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? 2 கியூப் பண்ணா என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8. கரெக்டா? 2 கியூப் வந்து 8, 8 into 5 பண்ணா 40 வந்துருச்சா? அப்போ ரெண்டுலயுமே கியூப் பண்ணி இன்டூ 5 பண்ணாலே ஆன்சர் வருது. கரெக்டா? இப்போ ரெண்டுலயுமே இந்த லாஜிக் வருதுன்னா இதான் நம்மளோட லாஜிக். லாஜிக் என்ன, செகண்ட்ல இருக்க நம்பர் கூட செகண்ட்ல இருக்க நம்பரை கியூப் பண்ணணும். கியூப் பண்ணிட்டு அது கூட இன்டூ 5 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. இதே லாஜிக் இதுல பண்ணா ஆன்சர். கரெக்டா? क्वेश्चन மார்க் இருக்க இடத்துல என்ன வரும்னு தெரியாது, நம்ம x ன்னு வச்சுக்கலாம். அப்ப x cube into 5 பண்ணோம்னா 1715. அப்புறம் இந்த 5 வந்து இங்க போயிடும். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 15 21, 2 பேலன்ஸா, இங்க மறுபடியும் பேலன்ஸ் 1, 343 வருது. அப்போ x கியூபுக்கு இந்த இன்டூ 5 தான் இங்க டிவைட் பை 5 ஆச்சு. x கியூபுக்கு 343. அப்ப எந்த நம்பரை கியூப் பண்ணா 343 வரும், 7 கியூப் பண்ணாதான் 343. இப்போ ஆன்சர் வந்து 7. நம்ம கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளால போட முடியும். இதோட லாஜிக் என்னன்னு திரும்ப இருக்க கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பரை கியூப் பண்றோம், கியூப் பண்ணிட்டு இன்டூ 5 பண்றோம். இன்டூ 5 பண்ணும்போது 320. அதே தான் இங்கேயும் இந்த நம்பரை கியூப் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணா 40. அதே லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த क्वेश्चन மார்க்ல இருக்க நம்பரை கியூப் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணா 1715 வரும். क्वेश्चन மார்க் என்னன்னு தெரியாது, அதனால x ன்னு எடுத்துக்கிறோம். x கியூப இன்டூ 5 பண்ணா 1715. அப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆயிடும். இதை பண்ணும்போது 343 வருது. அப்ப எந்த நம்பரை கியூப் பண்ணா 343 பார்க்கணும், 7 கியூப் பண்ணாதான் 343. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. 1845 மாறி இருக்கு. क्वेश्चन மார்க் 60, 30 75 அப்படின்னு இருக்கு. இது பாருங்க 1845. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது காமனா இருக்கா? இது ரெண்டுமே 9 டேபிளுக்கு போகும் இல்லையா? அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, இது 9 2s are வருது, இது 9 5s are வருது. கரெக்டா? அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸ் பாருங்க, 30 75 இருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு 15 டேபிள்ல இது ரெண்டுமே போகும். 15 2s are இது, 15 5s are இது. கரெக்டா? ஆனா இது ரெண்டும் 9 டேபிள், இது ரெண்டும் 15 டேபிள். கரெக்டா? ஆனா ரெண்டுமே 2ல மல்டிபிள் ஆகுது, 5ல மல்டிபிள் ஆகுது. இங்கேயும் 2ல மல்டிபிள் ஆகுது, 5ல மல்டிபிள் ஆகுது. கரெக்டா? அப்போ ஒருவேளை இந்த லாஜிக் என்னவா இருக்கலாம், 2 5 இந்த ரேஷியோல கேன்சல் ஆகுறது கூட நமக்கு லாஜிக்கா இருக்கலாம். கரெக்டா? அதே லாஜிக்கை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை 60. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2/5ல வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதானே வந்துச்சு. இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ரெண்டுமே 9 டேபிள்ல கேன்சல் ஆகி 2/5 வந்துச்சு. அதே மாதிரி இதை பண்ணாலும் 15 டேபிள்ல கேன்சல் ஆகி 2/5 வந்துச்சு. அதே லாஜிக் இங்க யூஸ் பண்ணி பார்க்கறோம். இப்படி பண்ணும்போது 5 60 கேன்சல் ஆச்சுன்னா என்னாச்சு, 12. அப்புறம் 12ம் 2ம் மல்டிபிள் ஆச்சுன்னா 24. 24ங்கிறது ஆப்ஷன் 4 வந்துடுச்சு, ஆன்சர் வந்துடுச்சு. அப்ப லாஜிக் என்ன, 1845 இருக்கு. நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்றோம். ரெண்டுமே 9 டேபிள்ல காமனா கேன்சல் ஆகுது. அப்ப 2/5 வருது. அதே இங்க 15 டேபிள்ல பண்ணா 2/5. எந்த டேபிள்ல பண்றோம்ன்றது இல்ல, என்ன ரேஷியோ காமனா என்ன ரேஷியோ அப்படிங்கறது தான் இதோட லாஜிக். அதே லாஜிக்கை இங்க போட்டு பார்க்கும்போது
எந்த நம்பர் இதுல இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகும்போது 2/5 வரும்னு பாக்குறோம். இதுல 24/16 இருந்தாதான் கேன்சல் பண்ணும்போது 12 டேபிள்ல கேன்சல் ஆகி 12 2s are 12 5s are 2/5 வரும். அப்ப ஆன்சர் 24. ஓகேவா? இந்த லாஜிக்கும் இம்பார்ட்டன்டான லாஜிக் தான். இந்த லாஜிக்கும் இதுக்கு முன்னாடி ஜிடில கேட்டிருக்காங்க. ஓகேவா? இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 12 வந்து 3 மாறி இருக்கு, 28 வந்து 7 மாறி இருக்கு, 32 கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இது பாருங்க, 12 எப்போ 3 மாறும்? 12 divided by 4 பண்ணா 3. கரெக்டா? ஏன்னா 4 12 கேன்சல் பண்ணா 3 வரும். அதே மாதிரி 28 எப்போ 7 மாறும்? 28 divided by 4 பண்ணா 7 ஆகும். கரெக்டா? ரொம்ப ஈஸியா தானே இருக்கு, ரெண்டுலயுமே divided by 4 வருது. அப்போ இதுவும் அதே லாஜிக் தான். 4 32 இருக்கு, 8 4s are 32, 8 தான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக், டிவைடட் பை 4. இவ்வளவுதான் நம்மளோட லாஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 625 வந்து 35 மாறி இருக்கு, கொஸ்டின் மார்க் 27, 361 29 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இதுல பாருங்க, இந்த 625 361 இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இது ரெண்டுமே நமக்கு வந்து 625 அப்படின்னா 25 into 25, அது ஒரு ஸ்கொயர் வேல்யூ. 361 அப்படின்னா 19 into 19, 19 ஸ்கொயர் தான் 361, 25 ஸ்கொயர் தான் வந்து நமக்கு 625 வருது. கரெக்டா? அப்ப இந்த நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ், இந்த கொஸ்டினை வாசிக்கும் போதே ரெண்டு நம்பர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த லாஜிக்குக்கும் ஸ்கொயர் ரிலேட்டடா ஏதாவது லாஜிக் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இது என்ன பார்த்தோம்? 25 ஓட ஸ்கொயர் தான் 625. அதே மாதிரி இது என்ன பார்த்தோம்? 19 ஓட ஸ்கொயர் தான் 361. ஆனா இங்க என்ன இருக்கு? 35 இருக்கு, இங்க 25 இருக்கு. அதே மாதிரி இங்க 29 இருக்கு, இங்க 19 இருக்கு. அதாவது -10. 35ல இருந்து 10 கழிச்சிட்டோம்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 25, 29ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 19 வந்துருச்சா? அப்போ இதுதான் நம்மளோட லாஜிக்கா இருக்கும். செகண்ட் என்ன நம்பர் இருக்கோ அது கூட -10 பண்ணிட்டு அதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். கரெக்டா? இங்க 35 - 10 25, 25 ஸ்கொயர் 625, 29 - 10 19, 19 ஸ்கொயர் பண்ணா 361. அதே தான் இங்கேயும் வரப்போகுது. இதே லாஜிக் இதுல பண்ணி பார்க்கலாமா? 27 - 10 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 17 வரும். 17 ஸ்கொயர் பண்ணா 289. ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சிருந்தா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே நம்ம ஈஸியா போட்டுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. இது வந்து நம்பர் செட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இது ஒரு செட், இது ஒரு செட். இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருது அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, 5 9, இங்க 450, இங்க 7 12 840. இதுவும் நமக்கு பார்த்த உடனே தெரியுது, ஏன்னா 9 5s are என்னது? 45. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 450. அதே மாதிரி 7 12s are என்னது? 84. நம்ம 12 டேபிள் படிச்சிருக்கோம்ல, 12 7s are 84. இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 0 கொடுத்திருக்காங்க, இங்கேயும் எக்ஸ்ட்ராவா ஒரு 0 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு இன்டூ 10 பண்ணிருக்காங்க. கரெக்டா? இது வந்து நமக்கு பார்த்த உடனே கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. மல்டிபிள் பண்ணா இது வருது, இதை மல்டிபிள் பண்ணா இது வருது, எக்ஸ்ட்ராவா ஒரு 0, அப்ப இன்டூ 10. அவ்வளவுதான். இப்ப லாஜிக் தான், ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு இன்டூ 10 பண்ணா தேர்ட் நம்பர். அதே தான் இங்கேயும், ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு இங்க இன்டூ 10 பண்ணா தேர்ட் நம்பர். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 12 into 8 இருக்கு, 12 8s are 96 வரணும். அப்ப 960 தான் வந்திருக்கணும், ஆனா இங்க 930. அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். 7 into 11 அப்படின்னா 77 வந்திருக்கணும். அப்ப 770 தான் வந்திருக்கணும், 760 இருக்கு. ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 பாருங்க, 10 13 இருக்கு, இது ரெண்டே மல்டிபிள் பண்ணா 130, அது கூட இன்னொரு 0 ஆட் பண்ணா 1300 வந்திருக்கணும், இங்க 1350 இருக்கு. இப்ப பேலன்ஸ் இதுதான், இது ஆன்சரா தான் இருக்கும். 6 9s are 54. கரெக்டா? அது கூட ஒரு 0 ஆட் பண்ணா 540 வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர் 7th கொஸ்டினுக்கு. லாஜிக் ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். இது ரெண்டே மல்டிபிள் பண்றோம் இன்டூ 10, இது ரெண்டே மல்டிபிள் பண்றோம் இன்டூ 10, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின் பாருங்க. இங்க 9 14 161 12 18 210 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இப்ப என்ன பண்ணலாம்? இதுல இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து சின்ன நம்பர்ஸா இருக்கு, இதை கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டும் சின்னதா இருக்கு. அதே மாதிரி இந்த பெரிய நம்பரை கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டும் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு சின்ன நம்பரை வச்சு எப்படியாச்சும் பெரிய நம்பர் கொண்டு வர முடியுதா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ரெண்டு சின்ன நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்ல சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி, இல்ல ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம், கியூப் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த நம்பர் வருதா அப்படிங்கறத நம்ம கொண்டு வரணும். அப்படி வரலங்கிற பட்சத்துல வேற லாஜிக் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெண்டு சின்ன நம்பர்ஸை வச்சு எப்படியா பெரிய நம்பர் வருதாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க 9 14 இருக்கு, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாமா? 9 + 14 என்ன வரும்? 23 வரும். இந்த 23க்கும் 161க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? 23 டேபிள்ல 161 போகுமா? நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்? இன்டூ 7 போடலாம்.
ஏன் 7 போடுறோம்னா 7 3s are தான் 21 1 வச்சு முடியும். இங்கேயும் 1 வச்சிருக்கறனால அப்ராக்ஸிமேட்டா நம்ம 7 போட்டு பார்க்கறோம். 7 3s are 21 2 7 2s are 14 60 கரெக்ட்டா 161 பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. அப்ப into 7 போட்டாலே ஆன்சர் வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிருக்கோம். அது கூட into 7 பண்ணா இந்த நம்பர் வருது. இதே லாஜிக் அடுத்த செட்டுக்கு வருதான்னு பார்க்கலாமா? இத ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 12 plus 18 னா நமக்கு என்ன வரும்? 30 வரும். 30 கூட 7 மல்டிபிள் பண்ணா 7 3s are 21 அப்புறம் ஒரு 0 இருக்கனால 0 210 பெர்ஃபெக்ட்டா வருதா? அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்றோம். அது கூட நம்ம into 7 பண்றோம். ஓகேவா? இதான் லாஜிக். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருது? எந்த செட்டுக்கு வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? இங்க 23 40 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 23 plus 40 அப்படினா 63 ன்னு வரும். கரெக்ட்டா? 63 into 7 பண்ணா இங்க 21 2 6 7s are 42 plus 2 னா 44 441 ன்னு வருது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 371 கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? 40 20 ஆட் பண்ணா 60 60 into 7 னா 6 7s are 42 னா 420 ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க 340. இதைவே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 11 உம் 33 உம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 11 plus 33 னா 44 ன்னு வரும். 44 into 7 னா இங்க 28 28 plus 2 னா 30 308 ன்னு வருது. ஆனா இங்க 348. இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இங்க பாருங்க 29 17 பேலன்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். எதுக்கும் நம்ம பார்த்துடலாமா? 29 17 29 plus 17 னா ஆட் பண்ணா என்ன வரும்? 6 பேலன்ஸ் 1 3 4 46 ன்னு வருது. 46 7 கொண்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32 கரெக்ட்டா? இங்க பேலன்ஸ் 4 இருக்கும். இத மல்டிபிள் பண்ணிட்டு plus 4 322 கரெக்ட்டா? இங்கேயும் 322 பெர்ஃபெக்ட்டா வருது. அப்போ 8th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. லாஜிக் ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்றோம். அது கூட into 7. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 9th क्वेश्चन பாருங்க. இதுல வந்து 42 வந்து 91 ஆயிருக்கு. 84 என்னவா ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 149 வந்து 198 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன லாஜிக் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 42 எப்படி 91 ஆச்சு? 149 எப்படி 198 ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். 42 பாருங்க 42 91. இப்போ 42 into 2 பண்ணா என்ன வரும்? 4 இங்க 84 ன்னு வருது. ஆனா நமக்கு இங்க 91 தேவைப்படுது. அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு 7 தேவைப்படுது. கரெக்ட்டா? அப்போ into 2 பண்ணிட்டு அது கூட plus 7 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 91 வருது. இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? 149 into 2 பண்ணா கண்டிப்பா அதுவே 200 மேல போகும். 200 இல்ல இதுவே 300 பக்கத்துல வந்துரும். கரெக்ட்டா? இது அப்ராக்ஸிமேட்டா 150 னா 150 into 2 னாலே 300. அப்ப இது கண்டிப்பா 290 மேல போகுது. அப்ப இங்க என்ன இருக்கு? 198. அப்ப கண்டிப்பா இது வர போறது இல்ல. இந்த லாஜிக் வரல. ஃபர்ஸ்ட் 42 91 க்கு மட்டும் தான் இந்த லாஜிக் வருது. into 2 plus 7 இதுக்கு அது வரல. கரெக்ட்டா? அப்ப இது லாஜிக் இல்ல. அப்ப வேற என்ன லாஜிக் எடுக்கலாம்? 42 91 ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்து நம்பர்ஸ் தான். இதுவும் அப்படிதான். எல்லாமே இதுவும் 100 மேல தொடங்குது. இதுவும் 100 க்கு அப்புறம் தொடங்குது. கரெக்ட்டா? ரெண்டுமே 200 க்கு உள்ளதா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணி பார்க்கலாமா? 42 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 91 வரும்? என்ன பண்ணலாம்? இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்ப தெரிஞ்சிரும். இது பண்ணீங்கன்னா இது 2 இங்க 11 49 வருது. கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 49 ஆட் பண்ணாலே நமக்கு 91 ன்னு வருது. அதே லாஜிக் இங்க பார்க்கலாமா? 149 ல இருந்து 49 ஆட் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க 8 9 198 கரெக்ட்டா வந்துச்சு இல்லையா? அப்போ ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். பிளஸ் 49 வேற ஒண்ணுமே இல்ல. சும்மா நம்ம ஆட் மட்டும் பண்ணிருக்கோம். ஒரு 49 ஆட் பண்ணிருக்கோம். இங்க 49 ஆட் பண்ணிருக்கோம். இங்கேயும் 49 ஆட் பண்ணிருக்கோம். அப்ப அதே லாஜிக்கை 84 ல போட்டா நமக்கு ஆன்சர். 84 ல இருந்து 49 ஆட் பண்ணோம். 84 plus 49 இங்க 13 3 வச்சு முடியறது ஒரே ஆப்ஷன் தான். இதுக்கு ஃபுல்லா பார்த்துடலாம். இங்க 9 plus 4 13 133. ஓகேவா? அப்ப 9th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. லாஜிக் ரொம்ப சிம்பிளான லாஜிக். plus 49 நம்ம வந்து இந்த பிளஸ் யோசிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் அப்படினாலே இந்த மாதிரி லாஜிக் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆட் ஆகுதா இல்ல ரொம்ப சப்ட்ராக்ட் ஆகுதா பக்கத்து நம்பர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 10th क्वेश्चन பாருங்க. 407 வந்து 37 ஆயிருக்கு. அதே மாதிரி 253 23 ஆயிருக்கு. அப்ப क्वेश्चन மார்க் 59 ன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய நம்பர் வந்து ஒரு சின்ன நம்பரா மாறி இருக்கா? நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாமா? 37 எப்படி 407 ஆச்சு? அது மாதிரி 23 எப்படி 253 ஆச்சுன்னு பார்த்தா நமக்கு 59 क्वेश्चन மார்க் தெரிய போகுது. கரெக்ட்டா? 59 ல இருந்து அதே லாஜிக் யூஸ் பண்ணி क्वेश्चन மார்க் கண்டுபிடிச்சலாம். இந்த நம்பர் பாருங்க 253 23 நமக்கு இது into 11 பண்ணாலே வந்துரும்.
கரெக்டா 23 into 11 பண்ணா 253 கரெக்ட் தானே இப்ப 11 டேபிள் ட்ரிக் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப 23 கூட 11 னா 23 செப்பரேட் பண்ணி எழுதிட்டு இத ரெண்டையும் ஆட் பண்ணி சென்டர்ல போடணும் 253 வந்துருச்சா அப்ப into 11 பண்ணும்போதே நமக்கு வருது இந்த நம்பர்ல இருந்து into 11 பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டா வருது அதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா 37 into 11 அப்படினா 7 3 7 3 7 0 0 4 407 வந்துருச்சா இங்கேயும் பெர்ஃபெக்ட்டா வருது அப்ப ரொம்ப ஈஸியான லாஜிக் செகண்ட் நம்பர்ல இருந்து into 11 பண்ணாலே ஆன்சர் கரெக்ட்டா நமக்கு மல்டிப்ளிகேஷன் மட்டும் நல்ல ஃபாஸ்டா தெரிஞ்சிச்சு அப்படினா இந்த சம் ஈஸியா பண்ணிரலாம் கரெக்ட்டா அதே லாஜிக் 59 into 11 பண்ணா நமக்கு ஆன்சர் பார்க்கலாமா இங்க ரெண்டுலயுமே இதே லாஜிக் தான் 59 க்கும் இதே லாஜிக் தான் இருக்கும் கண்டிப்பா 59 into 11 அப்படினா இங்க 9 5 9 5 9 4 பேலன்ஸ் 1 649 வருது 649ங்கிறது ஆப்ஷன் 1 அப்ப 10th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான லாஜிக் into 11 அப்படிங்கறதா நம்மளோட லாஜிக் 11th क्वेश्चन பார்க்கலாம் 11th क्वेश्चन பாருங்க 64 16 மாறி இருக்கு 169 என்னவா மாறும் 256 32 அப்படினு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா இது பாருங்க 64 16 இது பாக்கும்போது என்ன தெரியுது இத வந்து 4 ஸ்கொயர் பண்ணா 16 4 கியூப் பண்ணா 64 கியூப் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுனா இத பார்த்த உடனே சொல்லிரலாம் கரெக்ட்டா இது 4 ஸ்கொயர் இது 4 கியூப் அதே மாதிரி இங்க இருக்கா பாருங்க 32ங்கிறது ஸ்கொயர் வேல்யூ கிடையாது அப்ப இந்த லாஜிக் வராது கரெக்ட்டா ஆனா 256 அப்படிங்கிறது நமக்கு கியூப் வேல்யூஸ் தான் இங்க 64ங்கிறது கியூப் வேல்யூ 256 உம் கியூப் வேல்யூ ஆனா 16 ஸ்கொயர் வேல்யூ 32 ஸ்கொயர் வேல்யூ இல்ல அவ்வளவுதான் அந்த லாஜிக் வரல ஆனா ஃபர்ஸ்ட் இருக்க கியூப் வேல்யூஸ் அது வந்து லாஜிக் வர மாதிரி இருக்கு கரெக்ட்டா இப்ப 256 அப்படினா நம்ம என்ன சொல்லலாம் 16 ஓட கியூப்னு சொல்லலாம் சாரி 16 ஓட ஸ்கொயர்னு சொல்லலாம் சரியா 64 அதே மாதிரி ஸ்கொயர்ல பார்த்தோம்னா என்ன வரும் இது வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் இது கியூப்லயும் வருது ஸ்கொயர்லயும் வருது 64ங்கிறது வந்து நம்ம 8 ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்ல 4 கியூப்னு சொல்லலாம் இது ஸ்கொயர்ல மட்டும் தான் வருது 16 ஸ்கொயர்னு வருது கரெக்ட்டா அப்ப இதையும் ஸ்கொயர்லயே மாத்திரலாமா 4 கியூப் வேண்டாம் 8 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இத 16 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இப்ப 16 க்கும் 8 ஸ்கொயர்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கா 16 இதே மாதிரி எப்படி எழுதலாம் 8 into 2 னு எழுதலாம் கரெக்ட்டா இதே 8 ல எழுதணும்னா 8 into 2 னு எழுதலாம் அதே மாதிரி 32 எப்படி எழுதலாம் 16 into 2 னு எழுதலாம் இதே ஃபார்மட்ல 16 ஸ்கொயர் 16 ல எழுதணும்னா 16 into 2 னு எழுதலாம் அப்ப பாருங்க இந்த ரெண்டுலயுமே அதான் வருது கரெக்ட்டா இங்க ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிருக்கோம் அதே நம்பரை into 2 பண்ணிருக்கோம் இங்க ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிருக்கோம் அதே நம்பரை into 2 பண்ணிருக்கோம் அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக் ஃபர்ஸ்ட் நம்பரை எந்த நம்பர் கொண்டு ஸ்கொயர் பண்ணிருக்கோமோ அதே நம்பரை வச்சு into 2 பண்ணோம் அப்படினா நமக்கு செகண்ட் ஒன் கிடைச்சிரும் கரெக்ட்டா இதுதான் நம்மளோட லாஜிக் இதே லாஜிக் யூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துற போகுது லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8 ஓட ஸ்கொயர் என்ன நம்பர்ல ஸ்கொயர் பண்ணிருக்கோமோ அது கூட into 2 பண்ணோம் அப்படினா செகண்ட் நம்பர் அதேதான் இங்கேயும் 256ங்கிறது 16 ஓட ஸ்கொயர் என்ன நம்பர்ல ஸ்கொயர் பண்ணிருக்கோமோ அது கூட into 2 பண்ணோம் அப்படினா 16 into 2 32 வந்துடுச்சா இப்போ லாஜிக் புரிஞ்சிருச்சு இதே லாஜிக் இதுல பண்ணலாமா இப்போ 169 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் 169ங்கிறது 13 ஓட ஸ்கொயர் கரெக்ட்டா 13 into 13 தான் நமக்கு 169 அப்ப இங்க இருக்க क्वेश्चन மார்க்ல என்ன வரும் 13 into 2 வரும் அப்படிதானே இங்க எல்லாம் பார்த்தோம் 16 into 2 8 into 2 அதே லாஜிக் படி பார்த்தா 13 into 2 னு வரும் 13 2s are 26 11th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4 நம்ம இந்த நம்பரையும் பார்த்துட்டோம் அப்படினா நமக்கு ஈஸியா தெரியும் அதே மாதிரி இந்த நம்பர் 169 இந்த மூணு நம்பர்ஸையும் பாக்கும்போது இது ஸ்கொயர் வேல்யூஸும் வருது கியூப் வேல்யூஸும் வருது ஆனா மத்த ரெண்டும் பார்த்தா ஸ்கொயர் வேல்யூஸ் தான் வருது அப்ப இதுவும் கண்டிப்பா ஸ்கொயர் வேல்யூவா தான் இருக்கும் மூணு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு அப்ப அது ரிலேட்டடா தான் நமக்கு லாஜிக் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே கெஸ் பண்ணிடலாம் ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா 12th क्वेश्चन பாருங்க 2 வந்து 1 ஆ மாறி இருக்கு 54 3 ஆ மாறி இருக்கு அப்ப 16 என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கரெக்ட்டா இது என்ன பண்ணலாம் 2 1 ஆ மாறி இருக்குனா என்ன பண்ணிருப்பாங்க 2 divided by 2 பண்ணா 1 வரும் அதே மாதிரி 2 minus 2 பண்ணா 2 minus 1 பண்ணா 1 வரும் ஆனா இங்க அந்த லாஜிக்லாம் வரல கரெக்ட்டா 54 divided by 2 அப்படினா 20 something வரணும் minus 1 னா 53 வந்திருக்கணும் அந்த லாஜிக் வரல அப்ப வேற என்ன பண்ணலாம் வேற ஏதாவது லாஜிக் இருக்கா இப்போ 54 3 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா 2 1 அப்படினா ரொம்ப பக்கத்துல இருக்கறனால நமக்கு நிறைய லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கும் 54 3 க்கு பார்க்கலாமா இத என்ன பண்ணலாம் 3 ல இருந்து 54 பார்க்கலாமா 3 ல இருந்து 54 னா 3 டேபிள்ல 54 போகுமா 3 1s are 3 balance 24 8 அப்போ 18 3s are 54 அதே மாதிரி இங்க பண்ணா 18 into 1 னா 18 தான் வந்திருக்கணும் அப்ப இது லாஜிக் இல்ல இங்க தான் into 18 பண்ணா வருது இங்க அந்த லாஜிக் வரல அப்போ வேற என்ன லாஜிக் இருக்கலாம் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன்ல எந்த லாஜிக்கும் இல்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதுல எந்த லாஜிக்கும் இல்ல இனி ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ்ல பார்க்கலாமா ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு இதுல 3 வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 9 வரும் கரெக்ட்டா 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும் 9 க்கும் 54 க்கும் சம்பந்தம் இருக்கா 9 6 ஆட் பண்ணா 54 அப்போ இத ஸ்கொயர் பண்ணிட்டு into 6 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் அதே லாஜிக் இங்க பார்க்கலாமா
1 ஸ்கொயர் பண்ணா 1 1 into 6 னா 6 வந்திருக்கணும். ஆனா இங்க 2 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க இந்த லாஜிக் வரல. ஸ்கொயர் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் வரல. கியூப் பண்ணி பார்க்கலாமா? கியூப் பண்ணா என்ன வரும்? 3 கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 27 வரும். கரெக்டா? 3 3s are 9 9 3s are 27. அப்போ 3 கியூப் பண்ணா 27. 27 க்கு 54 க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இத into 2 பண்ணி பாருங்க. 54 வந்துருச்சா? அப்போ இந்த 3 கியூப் பண்ணிட்டு அது கூட into 2 பண்ணா 54 வந்துச்சு. கரெக்ட்? அதே லாஜிக் இங்க பண்ணலாமா? 1 கியூப் பண்ணா என்னது? 1 தான். அது கூட into 2 பண்ணா 1 into 2 2. பெர்ஃபெக்ட்டா வருதா? அப்போ இந்த செகண்ட் இருக்க நம்பரை கியூப் பண்ணிருக்கோம். அது கூட into 2 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். அதே லாஜிக் தான் இங்கேயும். செகண்ட் இருக்க நம்பரை கியூப் பண்ணிட்டு into 2 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் வருது. அப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும் வரப்போகுது. இந்த क्वेश्चन மார்க் என்னன்னு தெரியாது. நம்ம x ன்னு வச்சுக்கலாம். அது கியூப் பண்றோம். அது கூட into 2 பண்ணா 16. ரெண்டையும் கேன்சல் பண்ணா 8. இப்போ எந்த நம்பரை கியூப் பண்ணா 8 வரும்? 2 கியூப் பண்ணாதான் 8 வரும். அப்ப 2ங்கிறது ஆப்ஷன் 2. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் நம்பரை கியூப் பண்றோம். அது கூட into 2. இந்த செகண்ட் நம்பரை கியூப் பண்றோம் into 2. அதே லாஜிக் இங்க யூஸ் பண்ணா ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. இது வந்து 76 16 மாறி இருக்கு. 56 12 மாறி இருக்கு. இதே லாஜிக் யூஸ் பண்ணா 21க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம பின்னாடில இருந்து பார்க்கலாமா? சின்ன நம்பர்ல இருந்து பெருசா பார்க்கலாமா? 16ல இருந்து 76 எப்படி வந்திருக்கும்? 12ல இருந்து 56 எப்படி வந்திருக்கும்னு பார்க்கலாமா? இது என்ன பண்ணலாம்? 16 76 இருக்கா? 76 வந்து 16 டேபிளுக்கு போகுமா? போகாது. அப்போ 16 டேபிள்ல நியரஸ்டா போறது என்னது? இப்போ இந்த இடத்துல 76க்கு பதிலா 80 இருந்துச்சு அப்படின்னா 16 5s are 18 ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். கரெக்டா? நம்ம வந்து டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியா சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. 16 5s are 80 இதுக்கு நியரஸ்டா இருக்கா? இந்த இடத்துல இப்போ into 5 பண்ணா 80 வந்திருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? 76 இருக்கு. அப்போ ஒரு 4 கம்மியா இருக்கு. கரெக்டா? இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து into 5 பண்ணா 80, அதுல இருந்து -4 பண்ணா 76. இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? 12 into 5 னா என்னது? 60. 12 5s are 60. அதுல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 56. இங்க 56 பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட லாஜிக். செகண்ட் நம்பர்ல 5 கொண்டு மல்டிபிள் பண்றோம். அதுல கிடைக்கிற ஆன்சரை 4 கொண்டு சப்ட்ராக்ட் பண்றோம். இதுதான் நம்மளோட லாஜிக். இதே லாஜிக்கை நம்ம இதுல ட்ரை பண்ண ஆன்சர். 21 கொஸ்டின் மார்க்குக்கு ட்ரை பண்ண ஆன்சர். இப்போ கொஸ்டின் மார்க் நமக்கு தெரியாது. அப்ப அதை x ன்னு எடுத்துக்கலாம். அந்த x கூட 5 மல்டிபிள் பண்ணா 5x ஆயிடும். அதுல இருந்து -4 பண்ணா 21. கரெக்டா? இதுல இருந்து 5x என்னது? இந்த +4 அங்க -4 அங்க போகும்போது +4 ஆகி 25 ஆயிடும். 5 25 னா 5 5s are 25. அப்ப ஆன்சர் 5. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் நம்பர் கூட into 5 -4 இவ்வளவுதான் நம்மளோட லாஜிக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் பாருங்க. 64 வந்து 5 மாறி இருக்கு. 49 4 மாறி இருக்கு. 81 என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த எல்லா சமயம் பாருங்க. சரி, இந்த எல்லா நம்பரையும் பாருங்க. 64 5 மாறி இருக்கு. 49 4 மாறி இருக்கு. 81 என்னன்னு கேட்டிருக்காங்களா? இந்த மூணு நம்பர்ஸையும் பாருங்களேன். 64 49 81. நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சிருந்தா இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். 64 அப்படிங்கிறது என்னது? 8 ஓட ஸ்கொயர். 49 அப்படிங்கிறது என்னது? இது வந்து 8 ஓட ஸ்கொயர். 49 அப்படிங்கிறது 7 ஓட ஸ்கொயர். 81 அப்படிங்கிறது 9 ஓட ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இந்த 8 தான் 5 மாறி இருக்கு. இது பக்கத்து நம்பர்ஸா இருக்கா? அதனால 64 5 கம்பேர் பண்றதுக்கு பதிலா 8 5 கம்பேர் பண்ணலாம். 49 4 கம்பேர் பண்றதுக்கு பதிலா 7 4 கம்பேர் பண்ணலாம். பாருங்க, 8க்கும் 5க்கும் என்ன ரிலேஷன்? இந்த 5ல இருந்து +3 பண்ணா நமக்கு 8. அதே மாதிரி 4ல இருந்து +3 பண்ணா 7. கரெக்டா? அப்ப கண்டிப்பா இதுல இருந்து +3 பண்ணாதான் 9 வந்திருக்கும். அப்ப 6 தான் இங்க வந்திருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் 1. 4th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்க கூட சொல்றேன். செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் நம்பர்ல இருந்து +3 பண்றோம். அதுல கிடைக்கிற ஆன்சரை அதை ஹோல் ஸ்கொயர் பண்றோம். பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ 5 + 3 னா 8 8 ஸ்கொயர் 64 வந்துடுச்சா? அதே மாதிரி 4 + 3 னா 7 7 ஸ்கொயர் 49. அதேதான் இங்கேயும். இங்க எந்த நம்பர் கூட +3 பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணா 81 பாக்குறோம். 9 ஓட ஸ்கொயர் தான் 81. அப்ப 9 வரணும்னா எந்த நம்பர் கூட +3 பண்ணும்? 6 கூட +3 பண்ணாதான் 9. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. 256 வந்து 15 மாறி இருக்கு. கொஸ்டின் மார்க் 17 1225 வந்து 34 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இதுல 256 அப்படிங்கிற நம்பரை பார்த்தோன்னு என்ன சொல்லிடலாம்? 256ங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டா? எதோட ஸ்கொயர்? 16 ஓட ஸ்கொயர். 16 into 16 பண்ணாதான் இந்த 256 வருது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 15. இங்க 16 இங்க 15 னா -1. இந்த நம்பர் எதோட ஸ்கொயர்னு பார்த்துட்டு அது கூட -1 பண்ணாலே இது வருது. அப்ப இது லாஜிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே லாஜிக் இங்க பார்க்கலாமா? அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 1225 இருக்கு. இந்த 1225 எதோட ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியல. கரெக்டா?
நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்க என்ன பார்த்தோம், இது 16 ஓட ஸ்கொயர்னு பார்த்தோம். இதுல இருந்து +1 பண்ணி இத ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க பார்க்கலாமா, 34ல இருந்து +1 பண்ணா 35. 35 ஸ்கொயர் தான் இந்த 1225 ன்னு பார்க்கலாமா. 35 into 35 பண்ணா இங்க 25, 4 3s are 12, 1225 வந்துடுச்சா. இது இந்த மாதிரி 5 5 வச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா மல்டிபிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிட்டு இத +1 பண்ணணும். 3 இருக்க இடத்துல 4 போட்டு 4 3s are 12. இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 வச்சு முடியும் போது மல்டிபிள் பண்றது ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 1225ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 35 ஓட ஸ்கொயர். கரெக்டா. அதே மாதிரி இது 16 ஓட ஸ்கொயர், இது 35 ஓட ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இதுல இருந்து +1 பண்ணி ஹோல் ஸ்கொயர், இதுவும் இதுல இருந்து +1 பண்ணி ஹோல் ஸ்கொயர். அப்போ இவ்வளவுதான் லாஜிக். செகண்ட் நம்பர்ல இருந்து நம்ம +1 பண்றோம், அதை ஹோல் ஸ்கொயர் பண்றோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். அப்ப இங்க என்ன இருக்கு, 17 இருக்கு. அப்ப 17 + 1 அப்படின்னா நமக்கு 18. 18 ஸ்கொயர் பண்ணா 18 into 18 324 வரும். கரெக்டா. அப்ப 15th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம ஈஸியான ஒரு லாஜிக் தான். இந்த நம்பர்ல இருந்து +1 பண்ணி இத ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம 17க்கு தான் क्वेश्चन மார்க் இருக்கு. அப்ப 17ல +1 பண்ணி இத ஹோல் ஸ்கொயர் பண்ணா 324. ஓகே, ஆன்சர் 324. 15 क्वेश्चंस பார்த்துட்டோம். நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. திருப்பி வீடியோஸ் பார்த்துட்டு என்னென்ன லாஜிக் வந்திருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா SSC பொறுத்த வரைக்கும் திரும்ப இதே லாஜிக் வந்து ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, 15 क्वेश्चंस தான். தேங்க்யூ.